பூ பேரதான் ஐயா. எனக்கு 40 நாளைக்கு பூ வேணும். ஆஹா, பெரிய கணக்கு போடுது ஐயா. 48 நாளைக்கா? 40 நாளைக்கு கண்டிப்பா நான் தரேன் ஐயா. சொல்லுப்பா ஐயா ஐயா, அந்த தெருவுல 50 ரூபாய் விக்கிறாங்க ஐயா. நீங்க எனக்கு 50 ரூபாய் கொடுத்தால வெறும் 30 ரூபாய் கூட போதும். இதோட குறைச்சு 48 நாள் கேக்குறீங்க இல்லையா, அதனால 30 ரூபாய் மட்டும் கொடுங்க. 25 பூ கௌரி விரதத்துக்கு போனோம். 48 நாளைக்கு ஐயா. சொல்லுப்பா ஐயா, அந்த தெருவுல 50 ரூபாய் விக்கிறாங்க ஐயா. மிஷின் பாக்க நான் சொல்லிட்டு என்ன ஐயா, கட்டிங் கண்டிக்கா போட்டுக்கோங்க. அந்த ஆயா உண்மைதான் சொல்றாங்க. சொல்லுங்க ஐயா. ஏய், எங்களுக்கு 48 நாளைக்கு பூ வேணும். பூ 30 ரூபாயா? ஏய், கொஞ்சம் கம்மியா குறைச்சு சொல்றா ஐயா. செய்யாரு போயிட்டு நான் பூ கிலோ கணக்கு வாங்கிட்டு வந்து அதை நாங்கள் 4 பேர்கிட்ட கொடுத்து கட்டத்துக்கு 20 ரூபாய் ஐயா. எங்களுக்கு 10 ரூபா தான் ஐயா கிடைக்குது. கஷ்டமாடி ஏழை குடும்பத்துல பிறந்தவன் பாவம். செய்யார் இந்த பணத்தை கொண்டு எங்கடா வைப்பீங்க? டேய், நீ எடுத்துமே அந்த பணத்தை எங்கடா வைப்பீங்க? பொட்டிக்கா எங்கடா வைப்போம் அந்த பணத்தெல்லாம்? ஒரு அளவில்ல ஏண்டா ஐயா, ஒரு அளவில்ல. ஒரு மாதத்து மேல 10 ரூபா கம்மி. ஐயா ஐயா வரைக்காதுங்க ஐயா. ஒரு பூ மேல 10 ரூபா கம்மின்னு வச்சுக்கிறேன். நல்லா இருப்பேடா நீடா. டேய், நீ குழந்தைடா. 40 நாளைக்கு போடா, தொடர்த்துக்கடா. நான் சொல்ற ரேட்டு போடா ஐயா. நான் சொல்றேன் எதுவும் குறைக்காதீங்க ஐயா. தொடர்த்துக்கடா. டேய், அப்படியாவது ஐயா. ஒரு மாதத்து மேல 10 ரூபா கம்மிங்க. டேய், நான் சொல்றேன்டா. ஒரு பூ நான் சொல்ற ரேட்டு வந்தவா இல்ல போடலாம். ஐயா ஐயா, காலையில கேட்டு போவாதீங்க ஐயா. ஆமா ஐயா. ஒரு பூ 300 ரூபாய். வந்தவா இல்ல வேணாம். ஐயா, நீங்க படிச்சுதா இல்லையா? உங்க காசு எனக்கு தேவையில்ல. நான் சொன்னதா கம்மி, நீங்க அதிகமா கேக்குறீங்க. உங்க காசு எனக்கு வேணாம் ஐயா. எனக்கு 30 ரூபாய் கொடுங்க, அதே போதும். 30 ரூபாய் நேத்துக்கு 200. கால படிக்கல பழகுது, அதான் தப்பா சொல்றாரு ஐயா. 30 ரூபாய் தான் கம்மி, 300 அதிகம். இதே மாதிரி எங்கன்னா போய் ஏமாந்து வந்துடாதீங்க. என் எஜமா இது வரைக்கும் அவங்களால கமிஷனுக்காக எந்த வேலையும் செஞ்சதே கிடையாது. 2-3 மாசமா சம்பளம் போடல. இந்த பூ கமிஷன் வச்சு தான் நான் என் வீட்டுக்கு எடுத்து போகணும். ஒரு பூ 300 ரூபாய். ஐயா சொல்லுங்க ஐயா. 30 ரூபாய் நேத்துடா 200 எனக்கு அனுப்பிச்சுடா கொல்ல. அடா பாவி, 30 ரூபாய் பூ கட்டி கூட நான் குத்துக்கு நேரம் நான் 200 கமிஷன் போயினேங்கிறேன். நான் போய் கடையில போய் வாங்கிட்டு வந்து அதை 4 பேருக்கு கொடுத்து தெருக்கரையா வித்து எனக்கு 10 ரூபாய் தான் கிடைக்குது. அதே மாதிரி 270 ரூபாய் வாங்குறேன். ஐயா, அநேகமா கமிஷன் வைக்கிறீங்களா? நீங்க நல்லா இருப்பீங்களா? எப்படி போயிடுங்க? 200 கூகுள் பே அனுப்பிச்சுடுங்க ஐயா. ஒரு மாதத்துக்கு பூ 25 மாதத்துக்கு ரேட்டு எனக்கு அனுப்பிச்சிரு. 30 ரூபாய் எடுத்துக்கோ. மாலை எவ்வளோ ஐயா? மாலை வந்து ஒரு மாலைனுடைய மதிப்பு 100 ரூபாய். நம்ம அம்மாலாம் வேணாமா, 100 ரூபாய் கட்சி போதும். அதான் வீட்டுக்காரர் எப்படி கூட போனவன கூட எனக்கு தெரியல சாமி. ஒரு மாலை 100 ரூபாங்க. அட வராத கொல்ல எங்கடா அந்த பஞ்சம் எங்கடா வைக்கிறா? ஐயா, இந்த பட்டன் ரோஸ் எல்லாம் வெயில்ல தண்ணியில காயுது, அதனால ரேட் அதிகமாயிடுச்சு ஐயா. சரி, பூ சொன்னா ஒரு 30 ரூபாய் கரெக்டான ரேட் தான். மாலைக்கு ஒரு மெம்பரை சொல்றா 50 ரூபாயா 100 ரூபாயா? ஐயா, மாலை 100 ரூபாயா? ஆமா ஐயா. ஒரு மாலை இந்த ரேட்டுல நான் வாங்க மாட்டேன். ஒரு மாலை 500 ரூபாய் தான் வாங்கிக்கிறேன். அடா பாவி, இதுதான் கமிஷனா? சரி, எப்படின்னா ஒழிஞ்சுப்போ. எனக்கு வந்து மாலைக்கு 100 ரூபாயும் பூக்கு 30 ரூபாய் தரணும், அவ்வளவுதானே? இதுல ஒரு மாலை 207 ரூபாயும் இதுல 400 ரூபாயும் என் அக்கௌண்ட் கூகுள் பே அனுப்பிச்சு அப்படியே அனுப்புறேங்க. மீதி எப்படின்னா போ இட்டு மாறா உத்தாரினா பாரு. அங்க வந்து என்ன சொல்லலாம் 30 சொல்ல 30 300 ஐயா. 30 ரூபாய் ஐயா. ஏய், பூ 300. வாயில போய் வராது எனக்கு. 30 ரூபாய் தான். யாருக்குமே சொல்ற மாதிரி இன்னைக்கு வரைக்கும் நம்ம மனுஷனா இந்த போய்கள்னா பீ வரணும். ஏய், போய் வரணும். 300 30 ஐயா. ஐயா வேண்டாம் ஐயா, அப்படியே சொல்றேன். 300 500 300 500